கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட முதல் கட்டத்துல ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்குதுங்க. அந்த பிசினஸ் மீட்டிங்ல பிசினஸோட முக்கியமான ஒரு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கும்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நம்ம அஜித் சார் தான். இவருக்கு ரொம்ப வயசாகி ஒரு 70 வயசு இருக்குங்க. இவருக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்கள 2 பேர் ஒரு ஒய்ஃபுக்கும், இன்னொருத்தர் இன்னொரு ஒய்ஃபுக்கும் பிறந்தவங்க. ஆனா இவங்க 3 பேத்துக்குள்ள ஒத்துமையே இல்ல. இந்த டைம் என்ன நடக்குன்னா, இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பசங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆஃபர் வந்து கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகலா தீவிரவாதிகளுக்கு வந்து வெப்பன்ஸ் வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு. அப்போ இவரு என்ன சொல்றாருன்னா, "இல்ல இந்த பிசினஸ் வந்து எனக்கு செட் ஆகுது. நான் கவர்மெண்ட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெப்பன்ஸ் வந்து விக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த பையனுங்க 2 பேருக்குமே சுத்தமா பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பா வந்து தான் சொல்ற விஷயத்த கேட்காம, அவரோட இன்னொரு பையன் சொல்ற விஷயத்த தான் கேட்கானேன்னு சொல்லிட்டு, இவனுங்க 2 பேருக்கும் அவர சுத்தமா பிடிக்காது. இந்த டைம் இந்த விஷயத்த வந்து தன்னோட அங்கிள்ட்ட அவர் சொல்லும்போது, அவனும் என்ன சொல்றான்னா, "என் தங்கச்சி உயிரோட இருக்கும்போதே உங்க அப்பா இன்னொரு ஒருத்திய கல்யாணம் பண்ணான். அவளுக்கு பிறந்த குழந்தை அப்படியே அச்சஸ்லாம் அவன மாதிரியே இருக்கு. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, "இது இப்படியே விட்டா செட் ஆகாது. கண்டிப்பா இந்த பிசினஸ நம்ம புடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஆஃபர்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, இவங்களோட அப்பா வந்து நைட்டு தூங்கிட்டு இருந்தவர் வந்து, காலையில முழிப்பு எழுப்பி பார்த்தா எந்திரிக்க மாட்டாருங்க. அவரு நைட் அப்படியே பெட்லயே இறந்துருவாரு. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்னதான் அப்பா இறந்துட்டாருன்னு வருத்தம் இருந்தாலும், பட் அவரு இப்போ உயிரோட இல்ல. இனிமே இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாரி இவனுங்க நெனச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பானுங்க. அதோட ஸ்டெப் பிரதர எப்படியாவது இந்த வீட்ல இருந்து இவன விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக, அவன கொஞ்சம் மரியாதை இல்லாமயும், அவமானப்படுத்துற மாதிரி இவனுங்க நடத்திட்டே இருப்பானுங்க. பட் அவனும் இது எதையும் கண்டுக்கிடாம அமைதியா இருப்பான். இந்த டைம் இவன் ஏற்கனவே ஒரு பெரிய பிசினஸ் வந்து பேசிட்டான்னு சொல்லிருந்துமா. அந்த பிசினஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவன் என்ன பண்ணிருவான்னு பார்த்தீங்கன்னா, இவனோட தம்பிய வந்து கடத்திட்டு போயிருவான். இப்ப இவன் தம்பிய ரிலீஸ் பண்ணணும்னா, இவன் கொஞ்சம் பணமும், அது மட்டும் இல்லாம பிசினஸோட கேன்சல் அப்பாயின்ட்மென்ட்டும் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவான். உடனே இவன் அண்ணங்காரனும் சரி வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட பணம் இல்லாதனால என்ன பண்ணுவான்னா, அவனோட ஸ்டெப் பிரதர்ட்ட பணம் கேட்பான். அப்ப அவன் பணத்தையும் கொண்டு வந்தான். பட் அவன் என்ன சொல்லுவான்னா, அவன எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன கடத்திட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னோனே, அவன் இப்ப எங்க கடத்தி வச்சிருக்கான்னா, மும்பை அப்படின்னோனே, இவன் உடனே நம்ம ஹீரோ மும்பைக்கு வந்து கிளம்புவாரு. மும்பையில என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா ஏற்கனவே அந்த ஊர் தான் சொந்த ஊரா இருக்கும். இப்போ மும்பையில வந்து அவன் எங்க இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, ஆனா நம்ம அவன தேடுறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மறைமுகமா அவனோட அட்ரஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இவன் எடுப்பான். அப்படி எடுத்துட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட போம்போது, இந்த பக்கம் அவனோட அண்ணன் வந்து பணத்தையும், ப்ராப்பர்ட்டீஸையும் கொண்டு போயிட்டு, அவன் தம்பிய ரிலீஸ் பண்ண சொல்லுவான். பட் இவன் ரிலீஸ் பண்ணாம, அவனையும் சேர்த்து கொல்லலாம் முயற்சி பண்ணும்போது, நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து, அந்த வில்லன அங்கேயே அடிச்சு போட்டுட்டு, அவன் அண்ணனையும் தம்பியையும் ரிலீஸ் பண்ணி கூட்டு வருவான். கூட்டு வரும்போது இவன் போட்ல வச்சு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல நமக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். அப்பா ஆசைப்படி நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து பிசினஸ் பண்ணோம்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, டக்குனு அவன் கன் எடுத்து அவன் கூட பிறந்த தம்பிய இவனு 2 பேரையும் வந்து சுட்டுவானுங்க. சுட்டோனே அவனும் தண்ணிக்குள்ள அந்த இடத்திலேயே விழுந்துருவான். அப்ப அங்க இருந்த ஹீரோயினி அத பார்த்து மயங்கியும் விழுந்துருவா. இதுக்கப்புறம் ஹீரோக்கு சூடுபட்டனால இவன் என்ன பண்ணிடுவான்னா, செத்துட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லி, இவனும் சந்தோஷப்பட்டு அவனோட சொத்து ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப ஹீரோ என்ன பண்ணிடுவான்னா, அடிபட்ட காயத்தோட தன்னோட அங்கிளவே பார்ப்பான். அப்போ அங்கிள் வந்து அவனோட உயிர காப்பாத்தி, இதுக்கு காரணம் அவன் தம்பி, அண்ணனும் தான். கண்டிப்பா அவனுங்க 2 பேத்தையும் நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னோனே, இவனும் அதுக்கு காரணம் அவனுங்கள கண்டுபிடிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு, அங்க ஒரு ஹீரோயினி இருந்தா தெரியுமா? ஹீரோயினி இதுக்கு துணை போயிருப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி அவள பார்க்க போகும்போது தான், அவளுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. அவன் தம்பி அவன் மேல ஆசைப்பட்டு, அவள ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் புரிஞ்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்டுட்டு, அங்க அவன் தம்பி வந்து டக்குனு ஹீரோயினிய பார்க்கறதுக்காக வரும்போது, அவனையும் அந்த இடத்துலயே கொன்னுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சுருவாரு. தப்பிக்கிறது மட்டும் இல்லாம, எப்படியாவது எதுக்காக இவனுங்க நம்மள சுட்டானுங்க, அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆவணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோ வந்து அவன் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அதாவது இவங்க ஃபேமிலி வக்கீல் வந்து ஒருத்தன் இருப்பான். அவன போய் புடிச்சு விசாரிக்க போம்போது தான் அவன் ஒரு டீட்டெயில் சொல்லுவான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா சாகும்போது அவன் அண்ணனுக்கோ, தம்பிக்கோ எந்த சொத்தையும் எழுதாம, மொத்த சொத்தையும் அவனோட இந்த 2வது பிரதருக்கு மட்டும் தான் எழுதியிருப்பான். இதனால தான் அவன் அண்ணனுங்க வந்து என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது இவன கொல்லணும் அப்படிம்பான். அது மட்டும் இல்லாம, அவன் இயற்கையா இறந்தா மட்டும் தான் இந்த சொத்து வந்து அவன் கூட பிறந்தவங்களுக்கு போவான். அதுவும் இல்லாம அவன் செயற்கை ஏதாவது இறந்தானா, கண்டிப்பா அந்த சொத்து எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போயிரும்னு எழுதுனனால தான் இவன போட்ல வச்சு இவங்க ஷூட் பண்ணவே செஞ்சிருப்பாங்க. இப்ப இந்த விஷயம் பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது, இவன் தம்பிய கொன்னுட்டனால அண்ணங்காரனுக்கு அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்ச உடனே, டக்குனு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அங்கிளையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாத்தையும் புடிச்சு, ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில வச்சு வச்சிருப்பான். அப்போ ஹீரோ அங்க காப்பாத்த போம்போது, ஹீரோவே அந்த இடத்திலேயே அடிச்சு கட்டி போட்டான். அப்போதான் ஒரு விஷயத்த சொல்லுவான். அதாவது ஹீரோவோட அப்பா வந்து இயற்கையா தான் இறந்துட்டான்னு நெனச்சா, அவங்க அப்பாவை இவன் தான் கரண்டு குடுத்து கொன்னுருப்பானுங்க. இப்போ அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சுட்டான். இதுக்கப்புறம் அவன கட்டி போட்டிருந்த கெட்ட அவுத்துட்டு, அங்க இருக்கிற ஹீரோவோட அண்ணனையும், அவன் ஆளுங்களையும் அடிக்கிறது மட்டும் இல்லாம, அவன் மாமனையும் அப்படியே அவங்க அப்பாவ எப்படி கொன்னானோ, அத மாரி கொன்னுட்டு அந்த இடத்துலயே
இனி அவன் அங்கிள் எல்லாத்தையுமே மொத்தமாக சேவ் பண்ணிட்டா ஹீரோ நம்ம அந்த இடத்த வந்து கிளம்புவான். இதோட இந்த திரைப்படத்தை கூட முடிப்பாங்க. இது நம்ம அஜித் சாருக்கு வந்த ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படம்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.